தேர்தல் அறிக்கை நாம இஷ்டப்பட்டு நம் மனதில் என்ன நினைக்கிறோமோ அதை எழுதிவிடக் கூடாது. மக்களிடம் கருத்து பெற்று மக்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதையும் முழுமையாக தெரிந்து கொண்டு மக்களது பரிந்துரைகளை நாம் தேர்தல் அறிக்கையில கொடுக்க வேண்டும் என்பது மாண்புமிகு பாரத பிரதமர் ஐயா அவர்கள் நரேந்திர மோடி அவர்களது அறிவுரை. அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி சொல்லுகிறோம், இட்ஸ் a party with difference. வித்தியாசமான கட்சி என்பதற்கு இது ஒரு அடையாளம். அந்த அடிப்படையில ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது மாதிரி ஒரு வாகனம் ஏற்பாடு செய்து இதன் மூலமாக மக்களை சந்தித்து, இந்த தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்துல 3 சட்டமன்றம் இருக்கு. விளாத்திகுளம் சட்டமன்றத்தில் இப்ப நாம நின்று கொண்டிருக்கிறோம். அதிலும் சுப்பிரமணிய பாரதியார், மகாகவி பாரதியார் பிறந்த அந்த புனிதமான மண்ணில் இருந்து கொண்டு பேசுகிறோம். கோவில்பட்டி இருக்கிறது, ஒட்டப்பிடாரம் இருக்கிறது, இங்கெல்லாம் இந்த வாகனம் செல்லும். மக்களை சந்தித்து அவர்களது பரிந்துரை என்ன, இந்த தேர்தல் சமயத்துல அவங்களது எதிர்பார்ப்பு என்ன, பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்கள், புதிய ஆட்சி என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் இந்த படிவத்தில் சொல்லுவாங்க. இது அந்த மாதிரி ஒரு படிவம்.